எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் அந்த கட்டை அவுத்து தூக்கி போட்டாங்க. அதுதான் இதான் அதோட அவுட்ஃபிட். பாத்தீங்களா, கொடூரமா இருக்கு. நல்லா தையல் கம்மி தான். அந்த இதுல இருந்து இது வரையும் எண்டு வரையும் போயிட்டு அந்த இதெல்லாம் பேர் நம்ம சுத்தி விட்டாங்க, கட்டுலாம் போட்டாங்க. அது கையில வேர்க்கும்ல, வேர்க்கு. ரெண்டாவது எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. வெளியில போனா எல்லாரும் கை என்னாச்சுன்னு கேக்குறாங்க. கடுப்பா இருக்கு எனக்கு. அதனால சுத்தணும், திரும்ப சுத்தணும். வெளியில போகும்போது திரும்ப தாங்க சுத்தி போடணும். அதே வந்து ஒரு இன்னும் குளிக்கல. நான் ஆக்சுவலா உண்மையா சொல்றேன், நான் 2 நாளா குளிக்கலான்னு காலேஜ் ரெடி பண்ணும்போது தான் அந்த கை இப்படி ஆச்சு. இப்போ அந்த வீடியோ ஏன் முக்கியமா ரெடி பண்றேன்னா, ஒரு கமாண்டுங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், பெரிய வீடியோல கையில ரத்தமே வரல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா, அது எப்ப சொன்னா, காயம் அடிப்பட்ட உடனே ரத்தம் வந்தது. கொஞ்ச நேரத்துல ரத்தம் நின்றுச்சு, பிளட்டே வரலன்னு சொல்லி அவட சொன்னேன். ஷார்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்கேன், அடிப்பட்ட உடனே ரத்தம் வந்துச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நான் ரத்தத்தோடயே ஆஸ்பத்திரி போவேன், லைட்டா கிளீன் பண்ணிட்டு தான் போவேன். தையல் போட்டோடனே ரத்தம் வந்துன்னே இருக்குமா? ரத்தம் நிக்காது, தொடச்சிட்டாங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்துல ரத்தம் உறைஞ்சு போயிடும். அதுக்கு ஒரு கமாண்டு, அது யாருன்னு தெரியல, என்ன போட்டிருக்காங்கன்னா, நீ இப்படி ஏமாத்துற, பெரிய வீடியோல ரத்தம் வரலன்னா சின்ன வீடியோல ரத்தம் வந்திருக்குன்ற அப்படி ஏமாத்துற நீங்க. நாமாங்க, நேற்று இல்ல நேற்று நீங்க 1 லட்ச ரூபா போட்டு விட்டீங்களா, அந்த காசை எடுத்துக்கினே உங்கள்கிட்ட நான் ஏமாத்துறேன். இந்த வீடியோவில் எனக்கு $2 $1 கிடைக்கும். எவ்வளோ 70 ரூபா 80 ரூபா கிடைக்கும். 10,000 யூஸ் பண்ண உங்களை ஏமாத்தி நான் என்ன அப்படின்னா பழைக்க போவேன். உடனே செத்தாலும் இந்த மாதிரி தான் பேசுறீங்க, நல்லா இருந்தாலும் இப்படி தான் பேசுறீங்க. நான் இப்போ இது யாரும் நெகட்டிவாலாம் பேசல, நான் புலம்புல சொல்றேன். இல்ல, அடிபட்டிருக்கான் ஒருத்தன், வாய்ஸ் தான் சொல்லி இருக்கிறேன். உண்மைதான், அடிபட்டவனே ரத்தம் வந்துச்சுங்க. கொஞ்ச நேரத்துல நின்றுச்சு, உறைஞ்சிடும் ரத்தம். எனக்கு டக்குன்னு ரத்தம் வரும். அதான் என்னோட ஸ்பெஷாலிட்டியே. எனக்கு ஃபர்ஸ்ட் எதுவுமே ஆகலன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு கத்துனாரு பாருங்க. இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே இந்த சதை உள்ள வரைக்கும் அப்படியே எடுத்துட்டு வந்துருச்சு. அந்த மாதிரி என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. ஒரு அழுவுறதுக்கெல்லாம் கண்ணு கலங்குது. தண்ணி வந்துருச்சு. நம்ம அழுவக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ என்னமோ தெரியல. அழுவக்கூடாதுன்னு நினைக்கல, தாங்கிக்கலாம். ஏன்னா இவளே தையல் போட்டா, ஃப்ரெண்டா இருக்கும்போது தையெல்லாம் போட்டா, எனக்கு தும்பல், அதை விட பெரிய வலின்னு இது கிடையாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சொல்லுங்களேன், அந்த அடிப்பட்ட போர்ஸ் இருக்குல்ல, இது கிழிச்சிருந்தா வலிக்காது அதிகமா. ரத்தம் மட்டார்னு அடிச்சதுனால என்ன ஆச்சுன்னா, உள்ள எலும்பு வலிக்குது. அந்த எலும்பு வலி, இந்த காயத்தை எதையாவது விட்டு குடஞ்சி எடுத்தா எப்படி இருக்கும், அந்த குடஞ்ச மாதிரி ரொம்ப பெருசா இருந்துச்சு. அது எனக்கு இதுக்கு முன்னாடி நான் அப்படி பார்த்தது இல்லை. எனக்கும் பதறேன். உடனே நான் போய் ட்ரெஸ் போட்டுட்டு ஷாலை போட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டு வா போலாங்க. என்னால வண்டி ஓட்ட முடியாது, நான் என் ஃப்ரெண்டு கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போனாரு. போயிட்டு வர்ற வரைக்கும் எனக்கு மனசே கேட்கல. ரோட்லயே தாங்க நின்னா. அழுவாத குறை ஒண்ணுதான். என்னடா இது காலங்காத்தாலே இப்படி. அதுவும் இல்லாம நாங்க ஊருக்கு போயிருந்தோங்க ஒரு வேலையா. 2 நாள் ஆச்சு. ராத்திரி பகல்னு டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பிள்ளைங்களையும் எடுத்துட்டு போனதுல அவங்களுமே ரொம்ப சிரமப்பட்டாங்க. சரி, சென்னைக்கு ஏன் போனீங்கன்னு வேற கேட்டிருந்தாங்க. சென்னைக்கு ஒரு முக்கியமான விஷயமா போயிருங்க. அது நடந்ததுன்னா கண்டிப்பா அந்த விளாக நான் போடுவேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லும் போதே புரியும்னு நினைக்கிறேன். அது எங்களோட 2.5 வருஷ கனவு. சப்போஸ் நடந்தா நான் கண்டிப்பா அந்த வீடியோ போடுவோம். இப்போ ஏன் போனோம், என்னெல்லாம் பண்ணோங்கிற வீடியோஸை போடுவோம். இல்லைன்னா போட்டு அசிங்கப்பட மாட்டேன். பாப்போம், ஒரு 2 வாரம் கூட ஆகலாம். சப்போஸ் நல்ல விதமா வந்துச்சுன்னா அது என்னங்கிறது உங்கள்கிட்ட சொல்றோங்க கண்டிப்பா. ஏன்னா இப்பவே சொல்லி ஏன்னா நாங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை முன்கூட்டியே வாயை திறந்து எல்லார்ட்டையும் சொல்லி எதுவுமே நடக்கலங்க தாண்டி அது நடக்காம போனா எங்களுக்கு அசிங்கமாயிடுது. எந்திரிச்சிட்டா வந்துட்டா. ஐயோ கடவுளே, சிவா இவங்க பாருங்களா, டங் கிளீனர் தானே வந்தாரு. சரி விடு, நல்லா சரி பண்ணிக்கலாம். அதனால சரியான தூக்கம் கிடையாதுங்க யாருக்கும். ராத்திரி பகல்னு விடிய டிராவல் பண்ணதுனால. மாமியார் வந்தாங்க, அவங்க மட்டும் வரலன்னா இந்த போன விஷயம் எதுவுமே நடந்திருக்காது. பொண்ணு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அழுவிட்டே தான் இருந்தா. பசி பால் கொடுத்தாலும் எல்லாம் குடிச்சிட்டு உடனே அழுவ ஆரம்பிச்சாரு. அவளுக்கு புதுசா போய் அந்த இடம்லாம் செட் ஆகல போல இருக்கு. அழுவிட்டே தான் இருந்தா. எங்க அம்மாலாம் வந்தாங்க. அதுவும் இல்லாம அதான் சொல்றேன் பாருங்களேன். அதனால எனக்கே இப்ப நான் 2 நாள் ஆகுது. ஆனா நைட்ல மட்டும்தான் தூங்குறேன். கொஞ்சமாவது பகல்ல நான் ரெஸ்ட் எடுத்தா நான் கிளியர் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். இன்னமும் நாங்க போயிட்டு வந்த அந்த மயக்கம், தெளிவு, சுறுசுறுப்பு எதுவுமே வரலங்க. நான் அப்படியே தான் இருக்கிறேன். ஏன்னு தெரியல உண்மையா. பகல்ல சுத்தமா ரெஸ்டே எடுக்க முடியல. வீடியோவுமே பாத்தீங்கன்னா அதனாலயே சரியா போட்டிருக்க மாட்டோம். ஆக்சுவலா வந்துங்க, இந்த விஷயம் எனக்கு கோவம் வருது கேட்டோட. ஒருத்தன் அடிபட்டு உட்காந்துருக்கான், அவன் ஏமாத்தி சம்பாதிக்கிறாங்க. யூடியூப்ல நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க? மாசத்துக்கு $25 அப்படின்னா எவ்வளவு? 2000 ரூபாய் கூட கிடையாது.
இது என்னோட பேஷன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யூடியூப் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் பண்ணிட்டு இருக்கிறேன். பணம் வரலன்னு சொல்ல மாட்டேன், வருது. எப்பயாவது டைம் வரும், 10,000 15,000 மாசம் வரும். ஏமாத்தி சம்பாதிக்கலாம்னா வச்சுக்கலாம். முதல்ல உலகத்துல சுத்தி சுத்தி எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, கேவலமான விஷயங்கள்லாம். அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. இது மாதிரி ஒருத்தவங்க கஷ்டப்படுறா அவனுக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா டிக்ரீஸ் பண்ணாதீங்க. என்ன மட்டும் இல்லை, யாரையுமே. எல்லாருமே நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம், அது யாருக்குமே தெரியல. நம்ம கஷ்டப்படுறோம், அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருப்பீங்க. நம்ம கஷ்டப்படுறோம், அவனாவது நல்லா இருக்கணும்னு நினைச்சு பாருங்க, நீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. உண்மைக்கே நானும் அப்படிதான் நினைப்பேன். மாத்திக்கங்க கேரக்டர் கொஞ்சம். அந்த இதுக்கு போயிட்டு வந்து சரியான தூக்கம் இல்லைங்க, அதோட போய் வேற ஏதோ ஒரு வேலை செஞ்ச உடனேதான் அப்படி ஆச்சு. இப்போ நல்லா தெரியுது உங்களுக்கு, இவ்வளவு பெருசு இருக்கு. இதுல ரத்தம் அடிபட்ட உடனே ரத்தம் வரல, கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பீச்சிக்கிட்டு வந்தது, திரும்ப ரத்தம் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு ரத்தம் டக்குன்னு உறைஞ்சிடும் எனக்கு. அதனால இப்ப எவ்வளவு பெரிய அடிபட்டாலும் காயம் கூட சீக்கிரமா ஆறும். இது 7 நாள் தையல் பிரிக்க ஆகுன்றாங்க. இந்த கேப்ல என்ன வேலைக்கு எனக்காக சப்போர்ட்டிவா சீக்கிரம் சரியாயிடும், நல்லா இருங்க, எப்படி ஆச்சுன்னு கேட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. என் மேல இவ்வளவு பேர் பாசம் வச்சிருப்பீங்க நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. அங்க போயிட்டு இருக்குங்க அப்படியே. நான் வந்து என்ன சொல்றேன்ல, இனிமே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதை மீடியாக்குள்ள நான் கொண்டு வரவே மாட்டேன். இனிமே கரெக்டா வீடியோ போடுவேன் எதா இருந்தாலும். ஆனா ஒரு சில ஹெல்ப் உங்கள்கிட்ட கேட்கற மாதிரி இருக்கும். பண உதவி இல்ல சொல்றேன், அது வேற மாதிரியான ஹெல்ப். அப்படியே போகுதுங்க. நான் யாரையும் ஏமாத்திலாம் சம்பாதிக்கலைங்க. இப்பெல்லாம் சம்பாதிக்கணும்னா நான் வாழ்க்கையில எப்படியோ வந்திருப்பேன். எனக்கு இன்னுமே கீழே ஒரு 5 ரூபா கடந்தா கூட, உண்மைக்கு தான் சொல்றேன், வீடியோக்கா பெருமையா பேசுறேன் நினைக்காதீங்க. அந்த 5 ரூபாவோட வழி எனக்கு தெரியும். நான் அதை எடுத்து யாரோ பக்கத்துல கேட்டா கையில வச்சு தேடுவேன், கிடைக்காது. அந்த காசை வீட்டுக்கு இருந்தாலும் ஒரு மூலையில தான் போட்டுப்பேன், செலவு பண்ண மாட்டேன். அது கிடக்கும், எங்கேயோ கிடந்து தொலைஞ்சிடும். ஏன்னா அந்த 5 ரூபா நம்ம ஒரு நேரத்துல இல்லாம இருந்திருக்கோம், பால் வாங்கிட்டவங்க கூட காசு இல்லாம அலைஞ்சிருக்கோங்கனால எனக்கு புரியும். அவ்வளவு சீக்கிரம் யாரு இப்ப நீங்களா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வாங்கிக்குவேன். இந்தாடா 100 ரூபா வச்சுக்கடா அப்படின்னா வாங்கிக்குவேன். உங்களுக்கு தெரியாம உங்க காசு கீழே வந்து நான் எடுக்க மாட்டேன், எடுத்தாலும் உங்ககிட்ட தான் கொடுப்பேன். அதுவும் இல்லாம அது பேர் என்ன சொல்லிருந்தீங்கன்னா, உங்க வீட்டோட அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுங்க. அது உண்மையா அதை தள்ளி போடணுங்கிறதுனாலதான் கடவுள் இது பண்ணாங்களான்னு தெரியல. என்னடி சாமியே மாமா இது என்ன கேட்டீங்கன்னா, பாப்பா ட்ரெஸ் நம்மள காட்டாத இந்த செவத்துல இல்ல எடுத்துடுச்சு பாத்தீங்களா பிர்லா ஒயிட். அந்த பிர்லா ஒயிட் என்ன ஆகுதுன்னா அப்படியே உரியுது. ரோலர்ல வச்சு விட்டும் போது கொஞ்சம் ஹார்டா திக்கா ஏறிடுச்சு. அதெல்லாம் அப்படியே உறிஞ்சு கொட்டுது. அதனாலதான் விட்டுட்டேன். ஒரு 10 நாள் இப்படியே இருக்கட்டும், பாத்துட்டு பெயிண்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கேன். அதுவும் இல்லாம இப்போதைக்கு செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் எல்லா வேலையும் ஆள் வச்சுலாம் நாங்க பாக்கல. இன்னும் அடுப்பு கிட்ட வந்து செல்ஃப் வைங்க, டைல்ஸ் காயம் இல்லைன்னா ஒரு நாள் வேலை தாங்க. ஒரே நாள்ல என்ன பண்ணுவோம்னா, நான் எல்லாம் எனக்கு விட்டீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 1 சதுரம் கூட பூச்சி போடுவேன். எனக்கு பூச்சி வேலையா இருந்தாலும் எந்த வேலையா நான் வேகமா செய்வேன். ஒரு நிமிஷம் இருங்க, சிவா ஸ்கூல்ல இருந்து கால் வருது. நிமிஷம் டீச்சர் கால் பண்ணாங்க, ஏன் கொண்டு வந்து விடல அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம சுத்தணும் 2 நாளா புள்ள பாவம் 350 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருக்கான். வாங்கி அப்படிங்கிறான் அப்படிங்க வரும் அழுகுறான். பஸ்ல எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. கவர் அதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு போனோம். அழுகுறான், அம்மா வரமாட்டேங்குதுமா வரமாட்டேங்குதுமா. பாவங்க உண்மையா. அதனாலே ரொம்ப கஷ்டப்பட்டான். டிராவல்ஸுக்கு எங்க எல்லாருமே இருக்க ஃபேமிலில இவ்வளவு வாமிட்டு வர மாதிரி அவனும் உட்காந்துருக்கான். எனக்கும் இன்னும் முடியல வந்துருச்சுங்க. அதனால வீட்டு வேலை செய்யணும்னு நாங்க சென்னைக்கு போயிட்டு வந்த உடனே இந்த வேலையை முடிக்கணும்னு நாங்க ரொம்ப ஆசையா இருந்தோம். இதெல்லாம் முடிச்ச உடனே நீங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்களா, எனக்குமே அதை விட நான் அந்த வீட்டுல இருக்கிறேன், எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, ஒரு 10 நாள் போனதுக்கு அப்புறம் அவருக்கு கை சரியானதுக்கு அப்புறம் இது பண்ணலாம். 10 நாள் இன்னும் 3 நாள் சரியா. இன்னைக்கு எந்திரிச்சு போய் ஒரு கையை வச்சுட்டு செடி கிடி எல்லாம் வச்சுட்டேன். இன்னைக்கு வச்சேன், என்னால சும்மா உட்காந்துருக்க முடியல. அப்படியே கொஞ்சம் திரும்ப விளக்கமாத்தால ஒரு விசிறிட்டு சும்மா சூப்பர் கலர் வாங்கிட்டு வந்து லைட்டா கொடுத்துருங்க. ஆனா இந்த சைடு மட்டும் ஒயிட்டா விட்டுலாம் இருக்கேன். கிச்சன் சைடு மட்டும் கலர் அடிக்கிறேன். இல்ல எனக்கு வீடியோ கரெக்டா ரொம்ப நல்லா இருக்கு. இதை ட்ரை பண்ணுவோம். வேற கலர் லைட் கலரா அடிச்சிருவாங்க. எல்லாருமே அதான் சொல்லியிருந்தாங்க, லைட் கலர் அடிங்க லைட் கலர் அடிங்கன்னு சொல்லிட்டு. இவங்க வேற எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. உண்மை. அப்படி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பேரு அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்றீங்கன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா அவங்க ரொம்ப நெகட்டிவாவே இருந்தாலுமே உடம்பு ரீதியா மன ரீதியா எல்லாத்தையுமே பாசிட்டிவ் ஆக்குறது நீங்க தான் நினைக்கிறேன். உண்மையா அந்த அளவுக்கு நான் சொல்றேன். அந்த நல்ல சப்ஸ்கிரைபர் என்னோட 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் சொல்றேன். ஏன்னா அவங்க நிறைய பேர் பண்றாங்க. ஏன் மத்தவங்க எல்லாம் இல்லையா? இருக்காங்க. நான் சொல்றேன், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வர்றது நல்லதுதான். இது போர் அடிச்சுட்டு அந்த மாதிரி வரலனாலும் இப்பவே வீடியோ எடுக்கலங்க அவரு. நீங்க வேற வீடியோக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. அது ஒண்ணு. 2வது இப்போ கமாண்டே வேற பாத்துட்டேன்னா நீங்களும் வேற நிறைய பேர் என்னாச்சு தினேஷ் கவலைப்படாதவங்க சரியா பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே தான்.
எனக்கு உண்மையிலேயே அந்த ஒரு பயத்துல தாங்க நான் போனேன். ஃபர்ஸ்ட் ரத்தமே வரல, அப்படின்னா ஏஞ்சி வரும்போது அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சுட்டுது அப்படியே. அப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறேன் அப்படியே காஞ்சிடுச்சு. அதுதான் ஹைலைட் இதுல, அந்த டக்குன்னு காஞ்சி டக்குன்னு ட்ரை ஆயிடுச்சு. சில பேருக்கு பிளட் இதாச்சுன்னா உரையாது, இல்ல கொட்டாது. இது போய் திரும்ப தையல் 7 நாள் பிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த தையலை பார்த்தா எனக்கு மயக்கமே வருதுங்க. ஏன்னா பிரெக்னண்டா இருந்தப்ப எவ்வளவு ஸ்டிச்சஸ் போடுவாங்க தெரியுமா. அது பிரெக்னண்டா இருந்தப்ப ஆபரேஷன் பண்ணினப்ப மறுபூசி போட்டு தாங்க போட்டாங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன் ஊசி எல்லாம் போட்டதே இல்லைங்க. ஊசி போட்டா பயம். ஜிஹெச்ல எழுதி கொடுத்தா கூட சீட்டு தூக்கி போட்டு வந்துருவேன். படுக்க வச்சு அந்த அக்கா ஊசி 2 பக்கம் நம்ம 2 பக்கம் ஏற்றி விட்டாங்க. போடுக்கா போட்டு தான் உனக்கு நான் தையல் போடுவேன்ட்டாங்க. போட்டுமே லைட்டா எறும்பு கடிக்கிற மாதிரி வலி. இந்த சிலருக்கு சுத்தமா மறுத்துரும். நான் அவங்க இது என்னன்னு தெரியல, வேலை செய்யல ஊசி. அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய பெரிய நன்றி. அப்படியே முடிஞ்சா நம்ம சேனலை புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஹைப்னு ஒண்ணு இருக்கும்ல, இந்த வீடியோ தயவு செய்து ஹைப் பண்ணுங்க செல்லங்களா. ஆமா, அப்பதான் நம்ம வீடியோ அதிக பேருக்கு போவோம். கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல நறுக்குன்னு கண்டென்ட் வரும், சூப்பரான வீடியோ சொல்லிட்டே இருக்க. நம்ம லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். டோட்டலா லைஃப் சேஞ்ச் ஆக போகுது. பாக்குற உங்களுக்குமே கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும். இவரு இவ்வளவு பாசிட்டிவா பேசுறது எனக்கு நடக்கலனாலுமே இவரு இவ்வளவு பாசிட்டிவா பேசுறது பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன் அடிக்க. பாய்ங்க. பாய்ங்க.